வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொதுவாக பெண்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, நான் சந்தோஷத்தை இழந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், வீட்டில் நிம்மதியே எல்லாருமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன், குழந்தைங்களுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் எங்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதோ பெரியட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நானும் ஒரு பெண்ணாக இருந்து இதை சொல்கிறதுல நிஜமாலே சங்கோஜப்படவும் இல்லை, சங்கடப்படவும் இல்லை. அந்த மாதிரியான பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவல், வாழ்க்கைக்குள்ளே எப்போவுமே ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஈகோவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவ நான். என்ன லைஃப் லாங் வாழ போகிற ஒரு கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த மதம் ஏற்படாது. அதை விட விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளும் உங்கள் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீ விட்டு கொடுத்து போகிறதா நான் விட்டு கொடுத்து போகிறதாங்கிறத முடிவு பண்ணுறது நீங்களாகவே இருங்களே. முதல்ல நீங்களே விட்டு கொடுத்து போங்களே. ஒரு 2 தடவை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நம்ம மனைவி நமக்கானவள் நினச்சி புரிஞ்சுட்டு அந்த கணவன் உங்களையும் சுற்றி சுற்றி வருவார். ஒரு தடவை முயற்சி செய்ய நல்லாயிருக்கும், உங்கள் எதிர்காலமும் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.